உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமான கதை உள்ள ஒரு படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட நம்ம ஒன்லைனருக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றது இல்லைங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நான் போட்டிருக்க இந்த படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை கம்பல் பண்ண மாட்டேன். சரி வாங்க இன்னைக்கான ஒன்லைனருக்குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் ஸ்டோரியை பார்த்தலாம். ஒன்லைனர் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடும். சரி வாங்க இன்னைக்கு ஒன்லைனருக்குள்ள போயிடலாமா? இந்த உலகத்தையே அப்படியே தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு பூகம்பம் ஒண்ணு வருதுங்க. இப்ப ரீசெண்டா நம்ம பேங்காக்ல நடந்த மாதிரி தாங்க. ஆனா இது ஒட்டுமொத்த உலகத்தையே தாக்குது. இதனால எல்லா வீடு பில்டிங் எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் சரிங்க, எவ்வளவு பெரிய பில்டிங்கா இருந்தாலும் சரி, எல்லாமே அப்படியே தரைமட்டம் ஆயிடுது. நான் சொல்றது இந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயே. ஆனா ஒரே ஒரு பில்டிங்க்கு மட்டும், அதாவது ஒரே ஒரு அபார்ட்மெண்ட், அதுக்கு மட்டும் எதுவுமே ஆகாம தப்பிச்சிடுதுங்க. இப்போ நம்ம வீடு எல்லாமே இல்ல, ஆனா ஒரே ஒரு வீடு மட்டும் தான் இருக்கு. அங்க நமக்கான எல்லா சப்ளைஸுமே இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா அந்த வீட்டை நோக்கி தானே போவோம். சோ அதனால ஒட்டுமொத்த உலகத்திலுமே உயிர் பிழைச்சு தப்பிச்சு வந்த எல்லாருமே அந்த வீட்டை நோக்கி மட்டுமே போயிட்டு இருக்காங்க. அப்படி போனா என்ன ஆகும்? சோ இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனர். கேட்கவே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த படத்தை கண்டிப்பா பார்த்தேன், கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சரி இன்னைக்கான முழு கதைக்குள்ள போலாமா? அப்படி நான் உங்களுக்கு கொண்டு வந்த படத்தோட பேரு தான் கான்கிரீட் உட்டோபியா. படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம இந்த அபார்ட்மெண்ட்ஸோட கலாச்சாரத்தை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே நமக்கு வராங்க. என்னன்னா நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னா, முதல்ல ஸ்டார்டிங்ல நமக்குன்னு ஒரு வீடு இருந்தா போதும் அப்படின்னு நினைச்ச மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்போ நம்ம ஒரே ஒரு இடத்துல மட்டும் வீடு கட்டாம அந்த ஒரு இடத்தையே கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிற இடமா கட்டினா அது ஒரு அபார்ட்மெண்டா மாறிச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அது எப்படின்னா ஒரு லக்ஸரியஸான வாழ்க்கையா மாறி போச்சு. இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தாதான் நம்மள வந்து பெருமையா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிற மக்கள்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சோ இப்படி இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல நமக்கு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படி அவங்க பேசிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு ஜூம் அவுட்ல ஒரு டிசாஸ்டர் நடக்கிறத காட்டுறாங்க. நான் முதல்லயே சொன்ன மாதிரி இது நார்மலான நிலநடுக்கம் கிடையாதுங்க. ரொம்ப பெரிய உலகத்தையே புரட்டி போடுற ஏதோ ஒண்ணு நம்ம பூமிக்கு அடியில இருந்து பொழந்துகிட்டு வெளியில வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெரிய பூகம்பம் இது. மக்கள் எல்லாம் அங்க இங்கயும் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. சோ இப்படி நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா பில்டிங் வீடுமே அழிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பில்டிங்கை காட்டுறாங்க. அழியவே அழியாத மாதிரி, கீழே விழாத மாதிரியான ஒரு பில்டிங்கை காட்டுறாங்க. அந்த ஒரு பில்டிங்க்கு எந்த ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லாம அப்படியே நிக்குது. இப்போ அந்த அழியாம இருந்துச்சுல ஒரு பில்டிங், அந்த பில்டிங்குள்ள இருந்து ஒரு ஆள் வெளியில வராரு. நமக்கு அந்த அழியாம இருந்துச்சுல ஒரு பில்டிங், அதை காட்டுறாங்க. ஆக்சுவலி அது ஒரு அபார்ட்மெண்ட். அந்த அபார்ட்மெண்ட்குள்ள ஒரு ஆள் வெளியில வராரு. அவரோட ரூம்ல இருந்து அவரோட வீட்டோட டோர் நம்பர் வந்து 602. அவரும் அவரோட ஒய்ஃப் மட்டும் தான் அந்த வீட்டுல தங்கி இருந்திருக்காங்க. அவர் அப்படியே கீழே வந்து பார்த்தா நிறைய மக்கள் இவங்களோட பில்டிங்கை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்போ கீழே ஒரு ஆள் வந்துட்டு ரொம்பவே டென்ஷனா யாரோடய பேசிட்டு இருக்காரு. ஏன் இவங்க எல்லாம் வெளியில வந்து நிக்கிறாங்க அப்படின்னா, இந்த டிசாஸ்டருக்கு அப்புறம் திடீர்னு ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுங்க. என்னன்னா வெளியில அப்படியே கை கொஞ்ச நேரத்திலேயே இவங்க வரைஞ்சு போற மாதிரி ஒரு குளிர், அதிகபட்சமான ஒரு குளிர் இருக்கு வெளியில. சோ அதனாலேயே இந்த பில்டிங் குள்ள போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்படி கத்திக்கிட்டு இருந்தார் இல்லையா ஒரு ஆளு, அவர் தான் இந்த பிளாட்டோட மேனேஜர். சோ அவர் தான் இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப கத்திக்கிட்டு இருக்காரு, இங்க வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. நம்ம 602ல இருந்து ஒரு ஆள் வெளியில வந்து கீழே எட்டி பார்த்துட்டு இருக்காரு இல்லையா, சோ அவரு தான் நம்ம படத்தோட ஹீரோ. இந்த தண்ணி சப்ளை எல்லாம் வேற கட் ஆயிருக்குங்க. கீழே வந்து என்ன பண்றாருன்னா, இவர் இந்த அபார்ட்மெண்ட்லயே இருக்கிறாரு அப்படிங்கறதுனால இவருக்கு ஈஸியா தண்ணி கிடைச்சிடுது. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வாங்கிக்கிட்டு இவரு மேலேயும் வந்துடுறாருங்க. இவங்க தாங்க நம்ம ஹீரோவோட ஒய்ஃப், நம்ம படத்தோட ஹீரோயினும் கூட. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட வீட்டுல இருக்கிற எல்லா ஒரு ஃபுட் சப்ளைஸும் எடுத்து வச்சுட்டு, இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது அடுத்து வர ஒரு வாரத்துக்கான உணவு மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு இப்படி நம்ம ஃபுட் சப்ளைஸ் கம்மியா இருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இங்க இருக்கிறது நமக்கு சேஃப் கிடையாது, கிராமத்துல இருக்கக்கூடிய என்னோட அப்பா வீட்டுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு நிலமெல்லாம் சரியில்லைமா, நம்ம வெளியில போனோம்னா நமக்கு சுத்தமா ஃபுட் கிடைக்கவே வாய்ப்பில்லை, இங்கேயாச்சும் நமக்கு ஒரு வாரத்துக்கான ஃபுட் இருக்கு, சோ நம்மளால வெளியில போக முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. இவங்க இந்த மாதிரி வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்கோம். அப்படியே கட் பண்ணி வெளியில காமிக்கிறாங்க. வெளியில நிலைமை சும்மா ரொம்ப மோசமா இருக்கு. எங்க பார்த்தாலும் பிணங்களா இருக்காங்க. இப்போ பில்டிங்னால பில்டிங்குள்ள இருந்து கீழே விழுந்தவங்க, பில்டிங் அவங்க மேல விழுந்துன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதுலயும் மிச்சம் இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்கன்னா, வெளியில ரொம்பவே உரை வைக்கக்கூடிய பனி இருக்கனால அதுல பனிக்கு இறையானவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நேரம் ஆக ஆக எல்லாருமே ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிட்டே இருக்காங்க. சோ இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோவோட கதவை யாரோ தட்டுறாங்க. வெளியில ஒரு லேடி ஒருத்தவங்க நின்னுட்டு இருக்காங்க. கையில ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ப்ளீஸ் எப்படியாவது இந்த கதவை திறங்க, என்னோட பையன் குளிர்லயே செத்துருவான் போல, ப்ளீஸ் என்னோட பையனை மட்டுமாவது உங்க கூட வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த பொம்பளை கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி இவங்க வந்து இந்த அபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க கிடையாது, வெளியில இருந்து வந்தவங்க போல. எப்படி ஒண்ணு அந்த அபார்ட்மெண்ட் குள்ள நுழைஞ்சு நம்ம ஹீரோட ரூமுக்கு வரைக்குமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோக்கு இவங்களை உள்ள விடலாமா வேணாவா, நமக்கு சேஃபா சேஃப் இல்லையான்னு சொல்லிட்டு இவருக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி ஒருத்தவங்க வெளியில வந்து கெஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது உடனே நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்கள கதவை திறந்து உள்ள விட்டுறாங்க. இவங்க கிட்ட சாப்பாடு இருக்கோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணத்தினால அவங்க கதவை திறந்து உள்ள விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இப்படி எல்லாம் பண்றது
நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைங்க. ஆல்ரெடி நம்ம உலகமே அழிஞ்சு போச்சு, மீதி இருக்கிற நமக்கே இங்க உணவு கிடையாது. இப்படி இவளோட இலகர மனசை வச்சு இவ இன்னும் எத்தனை பேரை காப்பாற்ற முடியும், நமக்கு மிஞ்சினதுதான் தானமும் தர்மமும் அப்படிங்கிற விஷயம் இவளுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சமா கோவப்படுறான். அண்ட் அடுத்த சில நாட்கள் கழிச்சுன்னு காட்டுறாங்க. பயங்கரமா சாப்பாடு பற்றாக்குறை ஆயிடுது. இதுல ஒருத்தர் கடையை போட்டு உட்காந்துருக்காரு. இவர்கிட்ட கொஞ்சம் நிறைய உணவு வந்திருக்கும் போல. நம்ம ஹீரோ காசு எடுத்து கொடுத்து அதை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த ஆள் என்ன பண்றானா, காசெல்லாம் இங்க எடுபடி ஆகாது தம்பி, ஏதாவது நீ உருப்படியான ஒரு பொருளை கொடுத்த அப்படின்னா கண்டிப்பா நான் உனக்கு ஃபுட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்றான். இவங்க ஆக்சுவலி என்ன பண்றாங்கன்னா, நம்மளோட பண்டமாற்று முறை தெரியுமா உங்களுக்கு? நம்ம பழங்காலத்துல எல்லாம் நம்ம கிட்ட அரிசி இருக்குங்க, அதுக்கு சைடிஷா சாப்பிட நம்ம கிட்ட குழம்பு இல்ல, சோ நமக்கு பருப்பு தேவைப்படும், பருப்போ காய்கறியோ ஏதோ ஒண்ணு தேவைப்படுது. சோ அரிசி நிறைய இருக்கும்போது அந்த அரிசியை கொஞ்சமா நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க என்ன பண்ணுங்க, உங்ககிட்ட இருக்கிற பருப்பு வகை இல்லாட்டி காய் இதுல ஏதாவது நீங்க எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரைஸ் கொடுக்குறேன், ரெண்டு பேருமே சமமா வாழலாம், சமைச்சு சாப்பிடலாம், சோ நீ எங்களுக்கு அது கொடுங்க, நான் உங்களுக்கு இது கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பண்டமாற்று முறைக்கு இவங்க போயிட்டாங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு ஆள் அவன் கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு பொருளை கொடுத்துட்டு ஃபுட்டை கொஞ்சம் வாங்கிட்டு போறான். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அவன் கையில இருக்கிற வாட்சை கழட்டி ஒரே ஒரு டின் ஃபுட்டை மட்டும் வாங்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இவரு மாடிக்கு அவரோட ஒய்ஃப் கிட்ட போகிற வழியில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சண்டை நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, ஆக்சுவலி இந்த அபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க இல்லாம வெளியில இருந்து எல்லாம் ஆளுங்க வந்திருப்பாங்க இல்லையா, சோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஏதோ இதுவே அவங்க ஓன் அபார்ட்மெண்ட் மாதிரி கொஞ்சம் அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆல்ரெடி அங்க ஓனரா இருந்திருப்பாங்களா அந்த அபார்ட்மெண்ட்ஸ்க்குலாம், சோ அவங்களுக்கும் வெளியில இருந்து வந்த ஆட்களுக்கும் சின்ன கை கலப்பாயிடுது. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ அவரோட ரூமுக்கு சேர்ந்துறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, அவங்க வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பையனையும் ஒரு அம்மாவையும் உள்ள விட்டாங்க இல்லையா, சோ அந்த பையன் கிட்ட நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா வாக்கி டாக்கி வச்சு சும்மா விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ கண்ணை காட்டி உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். நம்ம ஹீரோவை மட்டும் தனியா உள்ள கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவகிட்ட இருக்கிற டின் ஃபுட்டை காட்டுறாரு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எதுக்கு இப்ப சத்தம் போடுறேன், அவங்களுக்கு தெரியாம நம்ம இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அது எப்படிங்க நம்ம மட்டும் சாப்பிட முடியும், பக்கத்துலயே அதுவும் நம்ம பக்கத்து ரூம்லயே அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்காம நம்ம எப்படி சாப்பிடுறது, அவங்களும் பட்னியா தானே இருக்காங்க நம்மள மாதிரி அப்படின்னு கதை பேசிட்டு இருக்கவும், சரி இப்போதைக்கு நம்ம இதை சாப்பிடுவோம், அடுத்த வாட்டி ஃபுட்டு கிடைக்கும் போது கண்டிப்பா நம்ம அவங்க கூட ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு அந்த சாப்பாடை அவளுக்கு ஊட்டி விடுறான். இப்படி இவங்க சாப்பிட்டுக்கிட்டே லைட்டா ரொமான்ஸ் பண்ணலான்னு போகும்போது டக்குன்னு அந்த கதவை திறந்துக்கிட்டு அந்த பொம்பளையும் அந்த சின்ன பையனும் வந்துடுறாங்க. அந்த சின்ன பையன் பாத்தீங்கன்னா அவங்க கையில இருக்கிற அந்த ஃபுட்டு டின்னையே பார்த்துட்டு இருக்கான். அடுத்து என்னங்க, அந்த ஃபுட்டு டின்னை அந்த பையன் கையில கொடுத்துடுறாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைங்க. என்னடா இது, தங்குறதுக்கு இடம் கொடுத்தா நம்ம பெட்ரூம் வரைக்கும் வர அளவுக்கு இவங்க ரொம்பவே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க, இவங்க ரொம்ப பண்றாங்க, இவங்களை நம்ம வீட்டுல வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசவும், அதுக்கு நம்ம ஹீரோயின் இங்க பாரு, நம்ம கூட தான் ஃபுட்டை மறைச்சு வச்சு சாப்பிட்டோம், நம்ம அவங்களுக்கு கொடுத்துருந்தோம்னா நம்மள இவங்க ரூம் வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்கல்ல, நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க, இப்ப அவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்காம நடக்கிறாங்களே, சோ நம்மளும் அதே மாதிரி நடந்துக்கிட்டோம்னா அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், இனிமே நமக்கு ஃபுட்டு கிடைச்சா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினும் கீழே போயிட்டு ஏதோ ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு உள்ள வராங்க. அப்போ அந்த பில்டிங்ல ஏதோ ஒரு சலசலப்பு. என்னன்னா, ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ஆள் கத்தியால குத்தப்பட்டு வெளியில விழுறாரு. எல்லாரும் சுத்தி நின்று வேடிக்கை பாக்குற இடத்துல நம்ம ஹீரோயின் மட்டும் வேக வேகமா போயிட்டு அவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி போய் பாக்குறாங்க. அப்போ இவங்க இந்த மாதிரி செக் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துலயே ஒரு பிளாட் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா அந்த பிளாட்ல இருந்த ஃபயர் ஃபுல் பில்டிங்கும் அட்டாக் ஆயிடும் போல. சோ அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு பிளாஸ்ட் நடக்குது. இதையுமே எல்லாரும் சுத்தி நின்று வேடிக்கை பார்க்கும்போது இப்போ ஒருத்தர் மட்டும் மாஸ்க் கையில போட்டுக்கிட்டு இந்த ஃபயர் அணைக்கிறதுக்கான மிஷின் இருக்கும்ல, அதை எடுத்துக்கிட்டு தீயை அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம அந்த பில்டிங் குள்ளேயே தீயை அணைக்கிறதுக்கு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு வாட்டர்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த பைப்பை எடுத்துக்கிட்டு அவனோட உயிரையே பணைய வச்சு அந்த கொழுந்து விட்டு எரியிற பிளாட் குள்ள போறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், இப்போ நம்ம ஹீரோ அந்த இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்டு வந்தால, சோ அவனும் சேர்ந்து அந்த ஃபயரை அணைக்கிறதுக்காக அந்த ரூம் குள்ள போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபயர் எல்லாம் அணைச்சதுக்கு அப்புறம் யாராவது எல்லாரும் கம்மன் இருக்கும் போது இவரு மட்டும் போயிட்டு நம்ம பில்டிங்கே காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி போய் பாக்குறாங்க. அந்த பில்டிங்கோட மேனேஜர்ல ஒருத்தங்க லேடி இருப்பாங்க. அவங்க போயிட்டு நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ பக்கத்துல இருந்த ஒரு நம்பர் பார்த்துட்டு, இவரை உங்களுக்கு தெரியல, இவரு 902ல இருக்கிறாரு. ஆமா ஆமா, உங்க வீட்டுல கூட ஒரு வயசான லேடி உடம்பு முடியாம இருக்காங்க, ஓ அவங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா ஆமா நான் தான் சொல்லி அவரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாரு. ரொம்ப தேங்க்ஸுங்க, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் எப்படி இதை தைரியமா பண்ணீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது, இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது இந்த பில்டிங் மட்டும் தாங்க, நம்ம கிட்ட சாப்பாடு இருக்கோ இல்லையோ, ஆனா தங்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு, இப்ப இதுவுமே இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, சோ அதனாலதான் இதை நான் யோசிக்காம பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. நான் மட்டும் கிடையாதுங்க, தோ அந்த பையன் கூட தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தான் சொல்றான். அவனும் எனக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்றாரு. அண்ட் அங்கே கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் ஒண்ணு நடக்குதுங்க. என்னன்னா, இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பிளாட்ஸோட ஓனர்ஸ் மட்டுமே தான் அந்த மீட்டிங்கை அட்டெண்ட் பண்ண முடியும். இங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த கத்தி குத்தும் அதுக்கப்புறம் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டும் எதனால நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஆக்சுவலி இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, வெளியில இருந்து வந்தாங்க பாத்தீங்க அவுட் சைடர்ஸ், சோ அவங்களாலதான் இந்த ரெண்டு விஷயமே
நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த கத்தி குத்து வாங்கியிருக்காரு பத்தியா, அவர் தான் அந்த பிளாட்டோட ஓனர். ஆக்சுவலி இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு அவுட் சைடருக்கு இவங்க வீட்டுக்குள்ள இடம் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஃபுட் இல்லாதனால இவங்க கிட்ட இருக்கிற ஃபுட்டை நீங்க சாப்பிடக்கூடாது, நாங்க தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருக்காங்க. அதுல நடந்த கை கலப்புல தான் அவுட் சைடர் இந்த பிளாட்டோட ஓனரை கத்தியால குத்திருக்காரு. சோ அவுட் சைடர்ஸ்னால இந்த பிளாட்ஸோட ஓனர்ஸ்க்கே வந்து பிரச்சனையா இருக்குங்க. இதுக்கு நம்ம ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓனர்ஸ்க்கெல்லாம் ஒரு மீட்டிங் நடக்குது. அப்படி அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, இது நம்மளோட பில்டிங், நம்ம மட்டும் தானே இங்க ஓனர்ஸ், நம்ம எதுக்கு அவங்களுக்கு இடம் கொடுக்கணும், நம்ம முதல்ல உங்களுக்கு இடம் கொடுத்ததே தப்பு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாரு. இப்படி பாதி பேர் இதுல என்ன சொல்றாங்கன்னா, எதுக்காக நம்ம அவங்கள வெளியில அனுப்பணும், பாவம் அவங்க குளியில செத்து போனா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பாதி மெம்பர்ஸும், பாதி பேர் எதுக்காக நம்ம அவங்கள உள்ள வச்சுக்கணும், நமக்கே இங்க ஃபுட் சப்ளைஸ் கம்மியாயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி பாதி பேரா பிரிஞ்சு இந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த ஃபைட் வந்து கொஞ்சம் கைமீறி போனதுனால அந்த பில்டிங்கோட மேனேஜர் மேடம் ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சண்டையை ஒரு கத்தி நிப்பாட்டி நமக்கும் அவுட் சைடர்ஸ்க்கும் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கலாம்னு நினைச்சுதான் நம்ம உங்களுக்காக மீட்டிங் போட்டா, ஆனா நீங்களே இங்க ஒரு பிரச்சனை பண்றீங்க, இந்த மாதிரி டைம்ல நம்ம ஒத்துமையா இருக்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கை காமிச்சு, நீங்க ஆர்மியில இருந்தவர் தானே, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு இவங்களும் கேக்குறாங்க. ஐயோ என்னடா இது நம்ம பக்கம் கத்தி திரும்புதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் பயப்படுறாப்ல. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, இங்க பாருங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நிறைய பேர் எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரே ஒரு முடிவு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு இண்டிவிஜுவலான ஒரு ஒப்பீனியன் இருக்கும். சோ இதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு நல்லது நினைக்கக்கூடிய ஒருத்தரை நம்மளுக்கு தலைவரா நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அவர் சொல்றதுபடி நம்ம கேட்கலாம் இல்லையா. இவர் இந்த மாதிரி சொல்லவும் கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆளு, ஆமா கரெக்ட், இந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு கூட யாராச்சும் ஒருத்தர் இருந்தாதான் நம்ம தெளிவா முடிவெடுக்க முடியும், இந்த மாதிரி நமக்குள்ள சண்டையும் நடக்காது இல்லையா. சோ அவரை நம்ம தலைவரா ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் நமக்காக யோசிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ இன்னொரு பிரச்சனைனா, சரி இதெல்லாம் பண்ணணுறதுக்கு ஒரு தலைவர் வேணும்ல, சோ அது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு யோசனை போயிட்டு இருக்கு. சோ இப்போ நமக்கு தன்னலமற்றவர், அதாவது தன்னை பத்தி யோசிக்காம மக்களுக்காக யோசிக்கிற ஒரு ஆள் தான் நமக்கு தேவை, இந்த அபார்ட்மெண்ட்க்கு பிரியாரிட்டி கொடுக்கறவரா இருக்கணும் அப்படின்னு அந்த மேனேஜர் மேடம் சொல்லவும், இப்படி இந்த மேனேஜர் மேடம் சொன்னதுமே எல்லாருக்கோட மைண்ட்லயும் வர ஒரே ஆள் யாருன்னா, காலையில இந்த பில்டிங்க்கு ஃபயர் பிடிச்சப்போ ஒருத்தர் யோசிக்காம போயிட்டு ஃபயர் அணிக்க முன்னாடி போனார் இல்லையா, அவரோட பேர் வந்து கிம். சோ அவரை தான் எல்லாருமே பாக்குறாங்க, இவர் நமக்கு தலைவரா இருந்தா கண்டிப்பா நமக்கு நல்லதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கிம் இதை பத்தி எந்த ஒரு யோசனையுமே இல்லாம உட்காந்து ஆரஞ்சு தின்னுகிட்டு இருக்காரு. ஐயோ நம்மள ஏன்டா இவங்க இழுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே பயம். அடுத்த சீனே, என்னடா இது எல்லாருமே வந்து நம்மள செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவருமே அதுக்கு ஒத்துக்கிறாரு. அடுத்து எல்லாருமே இவரை ஒரு மனதா இவர் தான் நம்மளோட தலைவர்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு பண்றாங்க. செலக்ட் பண்ண கையோட சின்னதா ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க. அது என்னன்னா, வெளியாட்களை வச்சுக்கலாமா இல்ல அவங்கள வெளியேற்றலாமா அப்படிங்கிறது தான் அந்த எலெக்ஷன். இப்ப எல்லார் கையிலயும் ஒரு கருப்பு கலர் கல்லும் ஒரு வெள்ளை கலர் கல்லும் கொடுக்குறாங்க. என்னன்னா, ஒரு ஷூ ஒன்னு அங்க வச்சுட்டு, இப்போ யாரெல்லாம் இந்த பில்டிங்ல அவுட் சைடர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களோ அவங்க ஒயிட் கலர் கல்ல போடுங்க, யாரெல்லாம் இந்த பில்டிங்ல அவுட் சைடர்ஸ் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க பிளாக் கலர் கல்ல அந்த ஷூக்குள்ள போடுங்கன்னு சொல்றாங்க. கடைசியில எந்த கல்லோட கவுண்ட் அதிகமா இருக்கோ அந்த கவுண்ட்ல இருக்கிற அந்த முடிவை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இப்படி நடந்த எலெக்ஷன்ல எல்லாருமே வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதிகமான ஓட் வந்து அந்த பில்டிங்ல இருக்கிற அவுட் சைடர்ஸை வெளியே ஏத்தணும் அப்படிங்கறது முடிவுல தான் எல்லாருமே கல் போட்டிருக்காங்க. சோ அதனால அதுதான் ரிசல்ட்டா வருது. அண்ட் அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப சோகமா இருக்காங்க. அவுட் சைடர்ஸை வெளியில அனுப்பணும் அப்படிங்கிற அந்த முடிவு வந்து இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கலங்க. வெளியில போனாங்கன்னா கண்டிப்பா செத்து போயிடுவாங்க. ஒன்னு குளிர்ல செத்து போவாங்க, இன்னொன்னு சாப்பாடே இல்லாம கண்டிப்பா செத்து போயிடுவாங்க. அவங்க பாவம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதுல வேற இவங்க சின்ன பையனை வேற வச்சிருக்காங்க இல்லையா வீட்டுல. அவன் என்ன பண்றானா, இவனுக்கு பாத்ரூம் போகணும்னா கூட ஒரு அம்மா மாதிரி நம்ம ஹீரோயினை வந்து கூப்பிட்டுட்டு தான் போறான். அண்ட் இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்க அண்ட் அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. இந்த பில்டிங்கோட பிரசிடென்டான புது பிரசிடென்டான நம்ம கிம்ம காட்டுறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, முதல் வேலையா ஒரு சின்ன குரூப் ஒன்னு செட் பண்றாரு. அதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க், அதுல ஒரு பொசிஷன் யாருக்குன்னா நம்ம ஹீரோக்கு தான் கொடுக்குறாங்க. அது என்ன பொசிஷன்னா, ஆன்டி கிரைம் டாஸ்க் ஃபோர்ஸ். இதுக்கு நம்ம ஹீரோ ஏன் தலைவனா இருக்கணும் அப்படின்னா, இவர் மிலிட்டரியில ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு இல்லையா. சோ இவர் தான் இதுக்கு கரெக்டா இருப்பாரு. இந்த மாதிரி கொலை நடக்கிறது, சண்டை போடுறது, இதையெல்லாம் தடுக்கிற ஒரு கமிட்டி மெம்பரா இவர் இருக்கணும், தலைவரா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பிரசிடென்ட் கிம் முடிவு பண்றாரு. நம்ம ஹீரோக்கு கீழே வேலை செய்யறதுக்கு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லான ஆள் வேணும். ரொம்ப ஏதாவது சண்டை நடக்குதுன்னா தடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல பலமான ஆட்கள் தேவைப்படுறாங்க இல்லையா. சோ அதனால நம்ம ஹீரோக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஆட்களை நம்ம ஹீரோ செலக்ட் பண்ணி அவங்களெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று நடத்துறாங்க. இப்போ நம்ம கிம் என்ன சொல்றாருன்னா, இருக்கிற மக்களை நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னா அவங்க கண்டிப்பா கிளம்பி போக மாட்டாங்க, கண்டிப்பா அவங்க போராடுவாங்க. அப்போ நம்ம அவங்களை எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது, அதுதான் நீங்க அப்படின்னு சொல்றாரு. சோ நமக்கு வெப்பன்ஸ் தேவைப்படுது. வெப்பன்ஸ்னா இந்த ஹாக்கி பேட்டு, நீங்க கத்தியோ இல்ல கடப்பாறையோ எது வேணா எடுத்துக்கோங்க, பேட்டு, ஹாக்கி பேட்டு, கிரிக்கெட் பேட்னு சொல்லிட்டு நீங்க எது வேணா எடுத்துக்கோங்க இப்படின்னு இவங்க சொல்லவும், அதுல அந்த டீம்ல இருக்கிற ஒரு ஆள்
ஆள் என்ன கேக்குறானா, நம்ம அப்படின்னா அவங்கள கொல்ல போறோமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் கிடையாது, நம்ம அவங்கள கொல்ல போறது இல்ல, நம்மள யாராவது தாக்க வந்தாங்க அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் நம்மள காப்பாத்திக்கிறதுக்காக நம்ம அந்த ஆயுதத்தால யூஸ் பண்ண போறோம், சோ நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு நம்ம மேனேஜர் மேடம் சொல்றாங்க. இந்த டீம்ல ஒரு கண்ணாடி போட்ட ஒரு நபர் ஒருத்தர் இருக்காருங்க. அவன் என்ன சொல்றானா, இங்க பாருங்க, நீங்க சொல்ற விஷயம் எனக்கு செட் ஆகாதுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன் நீங்க வெளியில போறீங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்கும் போது, இல்லங்க நீங்க இருக்கிற எல்லாருமே வந்து மிலிட்டரியில இருந்தவங்க, போலீஸா இருந்தவங்க, இந்த மாதிரியான ஆட்கள் தான் இருக்கீங்க. நானும் மிலிட்டரியில தான் இருந்தேன், ஆனா எனக்கு கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறதுனால என்ன மிலிட்டரியில இருந்து வெளியில அனுப்பிட்டாங்க, என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியும் போயிடுறான். அவன் போறான். நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்காங்க, நம்மளோட பிளான் நம்ம நாளைக்கு காலையில எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளான் பண்றாங்க. அண்ட் அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, பீரோக்குள்ள இருந்து ஒரு ராட் ஒன்னு எடுக்கிறாரு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு தாங்க இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கவே இல்ல. அண்ட் அப்படியே அங்க கட் பண்ணதும் அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. அப்போ அங்க இருக்கிற ஸ்பீக்கர்ல ஒரு ஆடியோ ஒன்னு கேக்குது. என்னன்னா, இங்க இருக்கிற அவுட் சைடர்ஸ் எல்லாருமே கீழே வந்து நில்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஆகுது. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள இருக்காங்களே ஒரு சின்ன பையனும் அவங்க கூட ஒரு அம்மாவும் இருக்காங்க இல்லையா, அவங்க சூப்பரா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு போயிட்டு வந்து நான் உங்க கூட விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாம ரொம்ப இன்னசென்ட்டா அந்த சின்ன பையன் பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு தெரியும், இங்க கண்டிப்பா இன்னைக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேத்த மாதிரி இங்க வெளியில வந்து ரொம்பவே பயங்கரமான கொடூரமான குளிர் இருக்குது. அதையும் பொருட்படுத்தாம எதுக்கும் நம்மள கூப்பிட்டு இருக்காங்க, நமக்கு ஏதோ நல்லது பண்ண போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாருமே வந்து அங்க நின்றுட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த அவுட் சைடர்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு 250-300 பேர் இருப்பாங்க. அண்ட் இவங்க எல்லாம் வந்து இங்க கேதர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கிம்மோட தலைமையில இந்த பில்டிங்ல இப்போ ஒரு ஃபோர்ஸ் ஒன்னு ரெடி பண்ணாங்க இல்லையா, இந்த கிரைம் எல்லாம் தடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட தலைமையில. சோ அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, கையில ஒரு கேட் மாதிரியான ஒரு பொருள் எடுத்துட்டு வந்து தடுப்பு மாதிரி யூஸ் பண்ணி நம்ம கிம்ம நிக்க வச்சு அங்க பேச வைக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு வரதை பாக்குற இந்த வெளியாட்கள் இருக்காங்க இல்லையா, அந்த 250-300 பேர், அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இவங்க ஏதோ பேசுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டு இப்படி இவங்க கையில இதெல்லாம் வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது இல்லையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு நம்ம கிம் என்ன பண்றாருன்னா, கையில ஒரு ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டு, இங்க பாருங்க, இது நாள் வரைக்கும் நாங்க உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம், ஆனா இப்போ எங்களுக்கே ஃபுட் இல்லாம போயிடுச்சு, இதுல நீங்களும் கொஞ்சம் ஓவரா அட்வான்டேஜ் எல்லாம் வேற எடுத்துக்கிறீங்க, எங்க ஆட்களையும் நீங்க அடிக்கவும் செய்றீங்க, சோ அதனால நாங்க என்ன பண்றோம்னா, இதுக்கு மேல உங்களுக்கு இங்க இடம் கிடையாது, நீங்க வேற எங்கேயாச்சும் போய்க்கோங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு வெளியாட்கள் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பயங்கரமா கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா, நாங்க வெளியாட்களா இருந்தாலும் நாங்க ஒரு மனுஷங்க தானே, நாங்க வெளியில போய் செத்தா உங்களுக்கு பரவாயில்லையா இப்படின்னு ஒரு ஆள் கத்தவும் மத்த எல்லாருமே வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த அவுட் சைடர்ஸ்ல இந்த அபார்ட்மெண்ட்ல 15 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு செக்யூரிட்டியும் தான் நிக்கிறாரு. நான் கூடவா அப்படின்னு சொல்லி அவரு கேள்வி கேட்க, ஓனர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த பில்டிங் அலௌட், அதை தவிர்த்து இங்க யாருக்குமே அலௌட் கிடையாது, இங்க இருந்து கலைஞ்சு போங்க அப்படின்ற மாதிரி நம்ம கிம் சொல்றாரு. பயங்கரமான ஒரு வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, இவங்களை தள்ளி விட்டுட்டு நம்ம உள்ள போய் ஏதாவது ஒரு ரூமை பிடிச்சிக்கலாம் வாங்க, இவங்களோட ரூமையை பிடிச்சிக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கத்தி எல்லாருமே பரபரப்பா உள்ள ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல இருந்து நம்ம கிம்மோட ஆட்கள்ல நம்ம ஹீரோ இருக்காங்க இல்லையா, சோ அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, பேரிகேட்ஸ் எல்லாம் வச்சு தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. இது அப்படியே ஒரு சின்ன போர் மாதிரி நடக்குது. இந்த சண்டை ஒரு உச்ச கட்டத்துக்கு போய் என்ன நடக்குதுன்னா, அந்த அவுட் சைடர்ஸ்ல இருந்து ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னா, நம்ம கிம்ம வந்து ஒரு ராடை எடுத்து மண்டையிலே அடிச்சிடுறான். அவரோட மண்டையில இருந்து ரத்தம் போல போலன்னு ஊத்துது. அப்ப அந்த கிம்ம காட்டுவாங்க பாருங்க, பயங்கரமா வெறி புடிச்சு ரொம்ப எப்படி ஒரு பிறவி வில்லன் மாதிரி காட்சி அளிப்பான். இதுக்கப்புறம் தாங்க அவரோட உண்மையான ரூபம் வெளியே வருது. இங்க இருக்கிற யாருமே உள்ளார வரக்கூடாது, நீங்க எல்லாம் அவுட் சைடர்ஸ் இப்போ ஒழுங்கு மரியாதையா வெளியில போறீங்களா, இல்லன்னா உங்களை கொன்னு போட்டுட்டு கூட நாங்க இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனை தேடுவோம் அப்படின்னு சொல்றாரு. இவர் இந்த மாதிரி கத்தவும் இந்த அபார்ட்மெண்ட்ஸ் மேல இருப்பாங்களே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு மேல இருந்து கீழே இருக்கிற இந்த அவுட் சைடர்ஸ் மேல தூக்கி வீசுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அவுட் சைடர்ஸ் ஒரு கட்டத்துல இவங்க கிட்ட போராட முடியாதுன்னு சொல்லிட்டு தோல்வியோட இந்த இடத்தை விட்டு வெளியில போறாங்க. இப்படி தலையில அடிப்பட்ட நிலைமையில நம்ம கிம் பாத்தீங்கன்னா, நம்ம அபார்ட்மெண்ட்ஸ் வாசிகள் இருக்காங்களே அவங்கள பார்த்து நம்ம ஜெயிச்சிட்டோம், இது நம்மளோட அபார்ட்மெண்ட், நம்ம அபார்ட்மெண்ட்டை காப்பாத்திட்டோம் அப்படி இப்படின்னு ரொம்ப புரட்சிகரமா பேசுறாப்பல. சோ அதை பார்த்துட்டு கிம் வாழ்கன்னு சொல்லிட்டு இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் மேல இருந்து பார்த்துட்டு, இது ரொம்ப அநியாயம், இது ஒரு காட்டு மிராண்டித்தனமா இருக்கு, சோ இப்படிதாங்க இந்த அபார்ட்மெண்ட் காரங்க எல்லாம் இந்த அவுட் சைடர்ஸை வெளியே அடிச்சு துரத்திட்டாங்க. அண்ட் அப்படியே கட் பண்ணி ஒரு சில நாட்கள் கழிச்சுன்னு காட்டுறாங்க. இந்த அபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு தனி நகராட்சியவே அமைச்சிட்டாங்க. பயங்கரமான செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ஒன்னு சேர்ந்து உழைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அபார்ட்மெண்ட்டோட சொந்தக்காரங்க மட்டும் தான் இதுக்குள்ள இருக்கணும், வெளியாட்கள் உள்ள வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு இந்த அபார்ட்மெண்ட்டை சுத்தி ஒரு வேலையெல்லாம் வேற அமைக்கிறாங்க. அதுக்கான வேலைகள் தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த வேலைகள் எல்லாம் யாரு ரொம்ப அதிகமா இந்த இவங்க அபார்ட்மெண்ட்டை சுத்தி கிளீன் பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் யார் அதிகமா செய்யறாங்களோ அவங்களுக்கு ரேஷன் அதிகமா கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி இந்த அபார்ட்மெண்டோட பிரசிடென்ட் கிம் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த இடத்துல வந்து எந்த ஒரு வேலையுமே செய்யாம ஓபி அடிக்கிறவங்களுக்கு சாப்பாடே கண்டிப்பா கிடைக்காது. இங்க யாருக்காவது அடிபட்டுச்சுன்னா ரெஸ்கியூ பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்கியூ டீம் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த கிரைம் டீம் இருக்காங்களே நம்ம ஹீரோட டீம், இவங்க தான் வந்து இந்த அபார்ட்மெண்ட்கே வந்து ரொம்ப ஒரு போலீஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு மட்டும் தான் இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில போறதுக்கு அனுமதி இருக்கு. அதுவும் எதுக்காக அப்படின்னா, வெளியில போயிட்டு சுத்தி முத்தி பார்த்து இவங்க
தங்களுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் சப்ளைஸ் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி தேடி எடுத்துட்டு வரதுக்கு இவங்களுக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு, இவங்களுக்கு மட்டும் தான் ரைட்ஸும் இருக்கு கூட. அதுக்கு வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆர்மில ஆள் எடுக்கிற மாதிரி ஒரு 16 வயசுக்கு மேல இருக்கிற பசங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு தான் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் டீம் இருக்கு. அவங்களோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் ரூமா போயிட்டு அவங்களுக்கு உடல்நிலை எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி அவங்களுக்கு மருந்து கொடுக்கறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்துக்கிறது இந்த மெடிக்கல் டீமோட வேலை. இந்த டீம்ல தான் நம்ம ஹீரோயின் வேலை செய்யறாங்க மெடிக்கல் டீம்ல. ஏன்னா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு நர்ஸ், சோ அதனால அவங்க அந்த வேலையை செய்யறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரொம்பவே ஆர்கனைஸ்டா இருக்காங்க. இது எப்படி நம்ம சொல்றோம்னா இவங்க பாத்ரூம் போறதுக்கு கூட தண்ணியை யூஸ் பண்ணாம அதை வந்து ஒரு கவர்ல போயிட்டு அதை எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதுக்குன்னே வந்து ஒரு ஆர்கனைஸ்டா இருக்காங்க. அப்படியே நாள் ஆக ஆக இந்த கிம்மோட ஆக்டிவிட்டிஸும் வந்து அப்படியே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு ஓரமா கூட்டத்துல பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஆரஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த இவரு ஒரு பெரிய தலைவரா இப்போ அவரே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஒரு அரசியல்வாதியாவே இவ முழுமையா மாறிட்டாரு. கிம் வந்து இப்ப அப்பாவியான நிலைமையில இருந்து எப்படி மாறிட்டான் அப்படின்னா நம்ம சொல்றதுதான் இனிமே இவங்க எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகார தன்மைக்கு இவருக்கு போயிட்டாரு இப்போ. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்போ இந்த உணவை தேடி வெளியில போறதுக்குன்னு ஒரு டீம் ஒன்று ரெடி பண்ணாங்க பாத்தீங்களா. அவங்க என்ன பண்றாங்கன்னா உணவை தேடி வெளியில போறதுக்காக ரெடியா இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி நம்ம கிம் அனுப்புறாரு. நம்மளோட குடும்பத்துக்காக நம்ம வேலை செய்யறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. இந்த அபார்ட்மெண்ட்ல இந்த பில்டிங்ல இருக்கிற எல்லாருமே நம்மளோட குடும்பம் தான். சோ அவங்களுக்காக தான் இப்ப நீங்க உழைக்க போறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேட் பீக்கெல்லாம் கொடுத்து அவங்கள அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாரு. சோ இப்படி நாட்கள் ஆக ஆக இந்த மாதிரி வெளியில போய் கொண்டு வராங்க பாத்தீங்களா ஃபுட்ஸ் எல்லாமே. அது எல்லாமே வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு முடியாது இல்லையா. ஏன்னா ஃபுட்ஸ் எல்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு உலக நாடுகள்ல எதுவுமே யாருமே கிடையாது. சோ இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் அழுகி போய் தான் இவங்களுக்கு கிடைக்குது. கெட்டு போயும் அழுகி போயும் இந்த மாதிரி தான் கிடைக்குது. சோ இவங்க வெளியில போய் கொண்டு வராங்க இல்லையா ஃபுட்ஸ், அவங்க கெட்டு போன ஃபுட்ஸ் தான் எடுத்துட்டு போறாங்க, வெறுங்கைய போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதனால இங்க வந்து பாக்குறவங்க எல்லாம் வந்து ரொம்பவே வெக்ஸ் ஆகி வர்ஸ்டா ஃபீல் பண்றாங்க. சோ எங்கெல்லாம் இவங்க போய் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க, ஒரு நாளைக்கே ஒரு ஏரியாவுக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான இவங்களோட டாஸ்க் வந்து மேப்ல எல்லாம் வரைஞ்சு அப்படியே அதை ஃபில் பண்ணிட்டே இருக்காங்க. நாள் ஆக ஆக எல்லாருமே வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. இந்த கம்யூனிட்டி ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த சந்தோஷம் பாத்தீங்கன்னா இப்ப யாருக்குமே இல்ல. அண்ட் அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயின் தாங்க காட்டுறாங்க. அவங்க துணி காய போடுறதுக்காக வெளியில வரும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுல தங்கிட்டு இருந்தாலும் ஒரு பையனும் ஒரு அம்மாவும் அவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து அங்க இருந்து நின்னுக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கை காட்டிட்டு இருக்கான். வாக்கி டாக்கில எல்லாம் வேற பேசிட்டு இருக்கான். வாக்கி டாக்கில பேசுங்க பேசுங்கன்னு வேற கத்திட்டு இருக்கான். இவன் எப்படி இன்னும் பிளாட்குள்ள இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த பிளாட்குள்ள இருந்து ஒரு நபர் அந்த பையனை தரன்னு உள்ள இழுத்துட்டு போறான். யாருன்னு பார்த்தா அவன் வேற யாருமே இல்லைங்க. கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு ஆளு, நான் டாஸ்க் போர்ஸ்ல இருக்க மாட்டேன், கிரைம் போர்ஸ்ல நான் இருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லி ஒருத்தன் வெளியில போயிட்டான் பாருங்க. அவன் தான் நம்ம ஹீரோயின் மாதிரி ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவன் போலங்க. அவன் என்ன பண்ணிருக்கானா அன்னைக்கு நடந்த கலவரத்தப்போ ஒரு சிலர் மட்டும் இவனால முடிஞ்சவங்கள மட்டும் காப்பாத்தி அவனோட ரூம்ல வச்சு வளர்த்துட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோயின் பாத்துட்டாங்க வேற. சோ அதனால அவங்க டக்குன்னு அந்த வாக்கி டாக்கியை எடுத்து கனெக்ட் பண்ணி அங்க பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. பேசாதன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்டாலும் அந்த சின்ன பையனை தடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்க நீங்க பயப்பட வேண்டியதில்லை, நீங்க பேசலாம், நான் யாருக்கிட்டையும் நீங்க இங்க இருக்கிற விஷயத்தை பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. நானும் உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவிகளாம் செய்யறேன்னு சொல்றாங்க. இந்த கண்ணாடி போட்ட மனுஷன் மட்டும் இல்லைங்க, இன்னும் சில பேர் நம்ம ஹீரோயின் மாதிரியான நல்ல உள்ளம் கொண்டவங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட வீட்டுக்குள்ள எத்தனை பேரை வச்சுக்க முடியுமோ சோ அப்படி காப்பாத்தி கொண்டு வந்து யாருக்கும் தெரியாம உள்ள மறைச்சு வச்சுட்டு தான் இருக்காங்க. அண்ட் அங்க சீன் கட் பண்ணது ஃபுட் தேடி போன டாஸ்க் டீம் இருக்காங்க இல்லையா, சோ அவங்கள தான் காட்டுறாங்க. எப்படி அவனை ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டிப்பா உள்ள ஃபுட் இருக்கும், உள்ள மட்டும் போயிட்டோம்னா நமக்கு நிறைய ஃபுட் கிடைக்கும்னு சொல்லி நம்பி உள்ள போறாங்க. உள்ள போலாம் ட்ரை பண்றாங்க. அந்த கடையோட மெயின் ஷட்டர் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அது ரொம்ப லாக் ஆகி வேற இருக்கு, அது ஓபன் பண்ணவும் முடியல. ஒட்டுமொத்த டீமுமே உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ மட்டும் என்ன பண்றான்னா கையில ஒரு ராடை எடுத்துக்கிட்டு பின்னாடி ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி நான் செக் பண்றேன்னு சொல்லி போயிட்டு இருக்கான். அண்ட் இங்க நம்ம ஹீரோ பின்னாடி போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் முன்னாடி இருந்த நம்ம ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படியோ ஒண்ணு அந்த ஷட்டரை ஓபன் பண்ணிடுறாங்க. உள்ள போலான்னு ட்ரை பண்ணும்போது ஒருத்தர் உள்ள இருந்து கன்னும் கையுமா வெளியில வராரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர் போல இருக்கு. கையில கன்னை வச்சிட்டு இருந்தா இல்லையா, சோ அதுல என்ன பண்றான்னா ஒரு பையனை மட்டும் பிடிச்சி இங்க பாருங்க என்ன பண்றீங்க, என்னோட கடைக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க, என்னோட கடையில நீங்க ஏதாவது எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க தலையெல்லாம் சதறிட்டு ஒழுங்கு மரியாதையா இங்க வந்து போயிடுங்க, இல்லாட்டி இந்த பையனை ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறான். இதை கேட்டு நம்ம கிம் என்ன பண்றாருன்னா சரி நாங்க போயிடுறோம், எங்களோட பையனை மட்டும் விட்டுருங்க, நாங்க போயிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோ பின்னாடி போனாலும் அவன் என்ன பண்றான்னா சத்தமே இல்லாம பின்னாடி வழியா வந்து இந்த மாதிரி ஒருத்தன் நம்ம ஆள கன் பாயிண்ட்ல நிப்பாட்டி இருக்கான் இல்லையா, சோ அதனால டக்குன்னு நம்ம ஹீரோக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல வேற. சோ அதனால நம்ம ஆட்கள்ல ஒருத்தனை இவன் பிடிச்சு வச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு என்ன பண்றானா கையில இருந்த ராடை வச்சு பின்னாடி போய் அவனை அடிச்சிடலான்னு சொல்லிட்டு வரும்போது அந்த நேரம் பார்த்து இவன் வந்து சமாளிக்கவும் நம்ம கிம் உள்ள பூந்து அந்த கன்னை புடுங்கிடுறான். இப்படி இந்த மாதிரி சின்னதா ஒரு கைகலப்பு நடக்கும்போது அந்த கன்னை புடுங்குற சமயத்துல இந்த கூட்டத்துல இருந்த ஒரு பையன் மேல இந்த ஒரு கன் ஷாட் பட்டுருது. இதை பார்த்து கிம் என்ன பண்றான்னா சம கோவம் வந்து பயங்கர வெறியாயி அந்த அபார்ட்மெண்டோட ஓனர் இருக்கான் பாருங்க, அவனை அப்படியே போட்டு தாக்குறான். என்னோட ஆளை நீ சுட்டுட்டியா
அப்படின்னு சொல்லி அந்த ஆளை அப்படியே அடிச்சே கொன்னுடுறான். பயங்கரமா அடி பின்னிடுறான். இந்த அளவுக்கு அடிச்சு வாழ்க்கையில யாரையுமே பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம கிம்மோட தலைமையில எல்லாருமே வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போய் ஃபுட் எடுக்கிறதுக்காக போறாங்க. உள்ள போய் பார்த்தா இவங்க செம்மையான ஹாப்பிங்க. ஏன்னா பயங்கரமா இவங்களுக்கு லாட்டரி அடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல். ஏன்னா ஒரு மாசத்துக்கு தேவையான ஃபுட்டு ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய இருக்கு. சந்தோஷமா அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கவும் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கிம் அடிச்சு போட்டார் இல்லையா வெளியில ஒருத்தரை, அவரு செத்தே போயிட்டாருங்க வலி தாங்காம. சோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்பவே மனசு வலிக்குது. அவங்களுக்கு மனைவியும் ஒரு குழந்தையும் இருந்திருக்கும் போல. பாடி முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அவர் பண்ணது தப்பு அப்படின்னா இவர் பண்ணதுமே தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு நம்ம ஹீரோவும் வந்துடுறான். இப்போ நம்ம கிம்மோட ஆட்டிடியூட் வந்து நாளுக்கு நாள் அப்படியே மாறிட்டே இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இவன் பண்ற விஷயம் என்னன்னா வெளியில இருக்கிற மக்களுக்கு தான் பாதிப்பாகுது. தன்னை பத்தி மட்டுமே இவன் யோசிக்கிறான். இவன் கொஞ்சம் அவர் கூட சமாதானமா பேசியிருந்தான் அப்படின்னா நீ எங்களுக்கு ஃபுட்டு கொடுத்த அப்படின்னா உனக்கு நான் எங்க அபார்ட்மெண்ட்ல இடம் கொடுக்குறேன்ற மாதிரி இவன் கொஞ்சம் பேசி இருந்திருக்கலாம். வெளியில இருக்கிற மக்களை பத்தி இவன் யோசிக்கவே மாட்டேங்கிறான். இவன் சர்வாதிகாரம் பண்றான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அப்புறம் அபார்ட்மெண்ட் ஆளுங்க நம்ம கிம் எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு போனதும் அங்க ஒரு சின்ன பார்ட்டியே நடக்குது அன்னைக்கு நைட்டு. ஏன்னா அடுத்த நாள் அவங்களுக்கு நியூ இயர். வெளியில நிறைய பேர் செத்து போயிட்டு இருக்காங்க ஃபுட் இல்லாம குளிர்லன்னு சொல்லிட்டு. ஆனா அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லாம இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நியூ இயர் கொண்டாடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இது எல்லாத்தையுமே வந்து சந்தோஷமாலாம் பாக்கலாங்க, சோகமான ஒரு கண்ணோட தான் பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க சாப்பிடுற பொருளை தாண்டி இவங்களுக்கு தேவைப்பட்ட பொருளை தாண்டி நிறைய வந்து இவங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சிருந்தா இன்னும் ரொம்ப நாளைக்கு நம்ம சாப்பிட்டுருக்கலாம், இல்லாட்டி நம்ம இல்லாதவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கண்ணாடி போட்ட ஆள் இருக்கான் பாத்தீங்கன்னா அவனும் வந்து நம்ம ஹீரோயின் மாதிரி தான் யோசிக்கிறான். இவங்க ரொம்ப வேஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற சாப்பாடெல்லாம் வந்து இவனோட ரூம்ல யாரெல்லாம் தங்க வச்சிருக்கானோ அவங்களுக்காக சாப்பாடை மறைச்சு கொண்டு போயிட்டு இருக்கான். இப்படி இவங்க இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தை பொழந்துகிட்டு ஒரு பொண்ணு வர, அதுவும் வெளியாட்கள் வேற, அவுட் சைடர் வர. அந்த பொண்ணு உள்ள வந்ததுமே இந்த மேனேஜர் மேடம் இருந்தா இல்லையா, அவ என்ன பண்றாங்கன்னா அவ அந்த பொண்ணை போய் வரவேற்கிறான். என்னடா அது வெளியாட்களுக்கு பொதுவா நம்ம இடம் கொடுக்கறதுலயே இந்த பொண்ணை மட்டும் ஏன் வரவேற்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆக்சுவலி இந்த பொண்ணு இந்த பில்டிங்ல ஒரு வீட்டோட பொண்ணு தான். இவங்க குடும்ப விஷயத்தினால அந்த பொண்ணு அவங்க கூட சண்டை போட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருந்திருப்பா. சோ இந்த பொண்ணு வந்து இடிபாடுல எல்லாம் மாட்டேன் எப்படி ஒண்ணு தப்பிச்சு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கா அவங்க அப்பா அம்மாவை தேடி. சோ அதனால அந்த பொண்ணு அவங்களோட அப்பா அம்மா இருந்த அந்த ரூம்ல தான் விடுறதுக்காக போறாங்க. அப்போ அந்த பொண்ணோட ரூம் நம்பர் பாத்தீங்கன்னா 903. நம்ம பிரசிடென்ட் கிம் இருக்காரு பாருங்க, அவரோட ரூம் நம்பர் பாத்தீங்கன்னா 902. சோ அப்ப இந்த மேனேஜர் மேடம் என்ன சொல்றாங்கன்னா இங்க பாரு இவர் தான் உன்னோட பக்கத்து வீட்டுக்காரர் தான் இந்த பில்டிங்கோட இப்ப பிரசிடென்டா இருக்காரு. சோ இவர் உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு யாரும் தெரியாது, நான் பார்த்ததே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிடுறா. எல்லாம் வந்து அபார்ட்மெண்ட் விட்டு வெளியில வந்தா தானே உங்களுக்கு பக்கத்துல யார் இருக்காங்கன்னு தெரியும், அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இப்ப ஆயிப்போச்சு அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் மேடமும் சும்மா அசால்ட்டா அந்த விஷயத்தை விட்டுறா. அந்த அடுத்த சீன்லயே வந்து நம்ம வெளியில கிம் என்ன பண்றான்னா ரூல் இஸ் ரூல், நம்ம வந்து ரூல்ல கரெக்டா பின்பற்றணும். அந்த பிளாட்டுக்கு ஓனர் ஆனவங்க மட்டும் தான் இங்க இருக்கணும். சோ இந்த பொண்ணும் அந்த பிளாட்டுக்கு ஓனர் தான். சோ அந்த பொண்ணு இந்த கொஞ்ச நாளா இங்க இல்லாததுனால அந்த அபார்ட்மெண்ட் வந்து இவளுக்கு சொந்தம் இல்ல அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. சோ இந்த பொண்ணோட சொந்தமான அபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம அவளை அனுப்பி வைக்கணும். அதுக்கப்புறம் இவன் இவ்வளவு சொல்லவும் அந்த பில்டிங்ல இருக்கிற எல்லாருமே அவளை கை தட்டி வரவேற்கிறாங்க. இப்போ ஆக்சுவலி இவன் ஏன் இந்த பொண்ணுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா இங்கதான் பெரிய ட்விஸ்டே காத்திருக்கு. ஆக்சுவலி இவரோட பேர் கிம்மே கிடையாதுங்க. இந்த பூகம்பம் எல்லாம் வரதுக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் காட்டுறாங்க. இவரு ஒரு அவுட் சைடர், இந்த பில்டிங்கை சேர்ந்தவரே கிடையாது. முதல்ல பூகம்பம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு இவர் கிம்னு சொல்லிட்டு ஒருத்தரை மீட் பண்றதுக்காக வராரு. அதாவது 902ல இருக்கக்கூடிய கிம், நிஜமான கிம் இருக்கிறவரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு அந்த பில்டிங்க்கு. அந்த வீட்டுக்குள்ள இருந்த அந்த ஒரிஜினல் கிம் இருக்காரு, அவரை மீட் பண்ணதான். அவருக்கு ஒரு வயசான அம்மா படுத்த படுக்கையா இருக்காங்க. அவரை மீட் பண்ண வந்த இவரு பயங்கரமா அவரை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்காரு. கிம்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க வில்லன். இவன் என்ன பண்றானா ஆல்ரெடி இங்க கிம்னு ஒருத்தர் தான் பாத்தியா, அவன் என்ன பண்றானா ஏமாத்தி இந்த பில்டிங்கை வாங்கியிருக்கான். நம்ம கிம் வந்து இந்த பில்டிங்கான பணத்தை கொடுத்திருந்திருப்பான் போல. சோ ஆனா வந்து நீ குடுக்கலன்னு சொல்லி ஏமாத்தி அவன் இந்த அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கான். என்னோட பணத்தை கூட இல்லாட்டி இந்த வீடை எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி நிலைமையில தான் ஒரு கைகலப்பு நடந்துருது. இவங்க இந்த மாதிரி சண்டை போட்டதுல அதாவது வில்லன் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கிம்ம அடிச்சே கொன்னுடுறாங்க. இவனுக்கு என்ன இதெல்லாம் புதுசா. சோ அதனால இந்த மாதிரி நடந்துட்டு அவன் அடிச்சு கொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பூகம்பம் டிசாஸ்டர் இதெல்லாம் நடந்திருக்கு. சோ இப்ப இத எல்லாத்தையுமே இப்ப கிம்மா நடிச்சுக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா இந்த பில்டிங்கோட பிரசிடென்ட் கிம். அவன் வந்து இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். சோ இதுக்கு என்ன அர்த்தம், இவனே ஒரு அவுட் சைடர் தான், இவன் இந்த அபார்ட்மெண்டோட சொந்தக்காரன் அப்படிங்கிற மாதிரி மாறி தலைவனாவே மாறிட்டான். இப்போ இங்க என்ன இன்னொரு ட்விஸ்ட்னா நமக்கு ஏன் இவ்வளவு நாளா இந்த ட்விஸ்ட்டை காட்டாம இப்போ இந்த பொண்ணு புதுசா வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இந்த ட்விஸ்ட்டை சொல்றாங்க அப்படின்னா இப்போ இவ இந்த மூணுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அதாவது புதுசா ஒரு பொண்ணு வந்தாலே அவளோட பேரு மூன், அவளுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் யாருன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இல்லையா. சோ நம்ம இப்போ கிம்மா நடிச்சிட்டு இருக்க பாரு பிரசிடென்ட், அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. ஏன்னா இந்த பொண்ணுக்கு ரியலான கிம் யாருன்ற விஷயம் கண்டிப்பா தெரியும்ல. அதுதான் இப்ப கிம்மா நடிச்சிட்டு இருக்க இந்த பிரசிடென்ட்டுக்கு கொஞ்சம் பிரச்சனை. அதனாலதான் அவன் அந்த பொண்ணுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அண்ட் அடுத்த நாளும் ஆகுதுங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு ரேஷன் கொடுக்குற நாள். சோ எல்லாம் அந்த லைன்ல வந்து இந்த புதுசா வந்த பொண்ணு நிக்கிறா. அப்போ ஒரு
நபருக்கு வந்து கம்மியான ஃபுட்ஸை கொடுக்குறாங்க, கம்மியான சப்ளைஸை கொடுக்குறாங்க. இவன் வந்து கொஞ்சம் சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஏன் எனக்கு மட்டும் கம்மியா கொடுக்குறீங்க, இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு. அப்போ பின்னாடி இருக்கிற ஒரு சில ஆட்கள் என்ன பண்றாங்க, நீ வேலையே செய்யல, வீட்டுல சொகுசா இருந்துகிட்டு உனக்கு எப்படி நாங்க ஃபுல் சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. இவன் பின்னாடியில இருந்து பேசினா பாத்தீங்கன்னா அவன் வந்து டாஸ்க் ஃபோர்ஸ்ல இருக்கான். அவனுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஃபுட், நல்ல குவாலிட்டியான ஃபுட்டை கொடுக்குறாங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் பேசிக்கான சாப்பாடு தான் கொடுக்குறாங்க. அதனால அவன் வெளியில போய் எல்லாத்தையும் சாப்பாடெல்லாம் கொண்டு வரான் பாத்தியா டாஸ்க் ஃபோர்ஸுங்கிறதுனால. சோ அதனால அவன் கொஞ்சம் திமிரா தான் பேசிட்டு இருக்கான். இதை கேட்ட அந்த வீட்லயே இருக்கக்கூடிய பேசிக்கான பொருட்கள் வாங்கின நபருக்கு வந்து கோவம் வருது. நீங்க எல்லாம் வந்து இந்த சாப்பாடு என்ன உழைச்சியா கொண்டு வரீங்க, எல்லாரையும் அடிச்சு கொண்டு தானே கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி பேசவும், உடனே இந்த மேனேஜர் மேடம் இருப்பா பாருங்க, அவ வந்து யாரை பார்த்து கொலைகாரன்னு சொல்ற, அவங்க போய் வெளியில உனக்கு சாப்பாடு கொண்டு வரல அப்படின்னா நீ இன்னைக்கு பணமா இருப்ப, அவங்கள பார்த்தா அந்த மாதிரி சொல்ற, உன்னால முடிஞ்சா இங்க இரு, உனக்கு பிடிக்கலன்னா இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜர் மேடம் சொல்லவும், அந்த மேனேஜர் மேடம் பேசுறத இந்த ஹீரோ கேட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. ஏன்னா ஹீரோவும் அந்த டாஸ்க் டீம்ல தானே இருக்காரு, வெளியில போயிட்டு எல்லாரையும் கொண்டு தானே இந்த சாப்பாடு எடுத்துட்டு வரீங்கன்னு அவர் சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்பவே மனசு உறுத்திட்டு இருக்கு. இவன் வருத்தப்படுறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஏன் நீ ஏன் வருத்தப்படுற, அவங்க பேசுறத நினைச்சு ஏதாவது தப்பு பண்றியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. இல்ல நாங்க எதுவும் கொலைலாம் பண்ணல, எதுவும் தப்பெல்லாம் எதுவும் பண்ணல, ஒருத்தரை அடிச்சிட்டோம், ஆனா அவர் பொழைச்சிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி போய் சொல்றான். அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஹீரோ கிட்ட தெளிவா சொல்லிடுறாங்க, நமக்கு பேசிக்கான ஃபுட்டே போதும், நம்ம ஒருத்தங்களை அடிச்சு போட்டு அவங்களுக்கு வற்புறுத்தி அவங்க கஷ்டப்படுத்தி தான் நம்ம இந்த ஹையான ஃபுட்டு சாப்பிடணும், லக்ஸரியஸான ஃபுட்டை சாப்பிடணும் ஒரு அவசியமும் கிடையாது. இந்த மாதிரி பேசிட்டு நம்ம ஹீரோயின் கையில சில பொருட்களை எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. எங்க வந்திருக்காங்க அப்படின்னா இந்த கண்ணாடிக்காரன் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அங்க வந்து அந்த கண்ணாடிக்காரன் நிறைய பேரை தங்க வச்சிருக்கான் இல்லையா, இன்க்ளூடிங் அந்த சின்ன பையனும் அந்த அம்மாவையும். அதனால அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஃபுட் தேவைப்படல. சோ அதனால இவங்க கிட்ட இருக்கிற ஃபுட்டை கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. இவங்க இந்த மாதிரி ஃபுட்டை ஷேர் பண்ணிக்கிற விஷயத்த தூரத்துல இருந்து இந்த கிம் பாத்துடுறான். அவனுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டா தெரியல, ஆனா ஏதோ ஒரு பொருளை கொண்டு போய் இந்த கண்ணாடிக்காரன் வீட்டுல இவ குடுக்குறா அப்படிங்கிற விஷயம் மட்டும் அவனுக்கு புரியுது. அப்படி இவன் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இவன் எங்க நின்னுட்டு இருக்கான் அப்படின்னா, நம்ம புதுசா ஒரு பொண்ணு வந்தா இல்லையா நம்ம கிம்மோட வீட்டுக்கு பக்கத்துல, அந்த பொண்ணு வீட்டுக்கு வாசல தான் நின்னுட்டு இருக்கான். அவனும் கதவு தட்டிட்டு இருக்கான். அந்த பொண்ணு கதவை திறந்து உள்ள கூப்பிடுறா. கையில ஒரு ஹீட்டர் எடுத்துக்கிட்டு நான் இதை உனக்காக தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இவன் அவ உள்ள வான் கூட கூப்பிடல, இவனா உள்ள வந்துட்டான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் வில்லத்தனமா ஒரு மிரட்டுவாரு, பக்கத்து வீட்லயே இருக்க என்ன பாக்கலன்னு சொல்ற, ஏன் அப்படி சொல்ற, என்ன பார்த்ததே இல்லையா அப்படின்னு மிரட்டுற மாதிரி கேக்குறான். இவன் இந்த மாதிரி மிரட்டுறத பார்த்ததே நம்ம மூன் வந்து பயந்துடுறா. நான் உங்களை பார்த்திருக்கேன், ஆனா ஒரு சில டைம் தான் பார்த்ததுனால எனக்கு உங்க ஃபேஸ் டக்குன்னு ஞாபகம் வரல, சோ இந்த டிசாஸ்டர்னால எனக்கு கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறா. பாத்தியா இப்பதான் நீ கரெக்டா பேசுற, அன்னைக்கு நீ பேசின பத்தியா என்ன தெரியலன்னு சொல்லி அதுதான் தப்பான விஷயம், சோ அதனால இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுறான். அண்ட் அடுத்த சீன்லயே இந்த மூன் பாத்தீங்கன்னா நேரா மெடிக்கல் சென்டருக்கு தான் வரா, அதாவது நம்ம ஹீரோயின் இருக்கிற அந்த இடத்துக்கு தான் வரா. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட காயத்துக்கெல்லாம் இன்னைக்கு மருந்து போட்டு விடுறாங்க நம்ம ஹீரோயின். அப்படியே நைஸா கேக்குறாங்க, வெளியில எப்படி இருந்துச்சு, இத்தனை நாள் நீ தனியா எப்படி சர்வைவ் ஆன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி இவ கேட்கவும், இல்ல நான் இந்த இடத்த விட்டு வெளியில போகணும்னு நினைக்கிறேன், வெளியில போனா சர்வைவ் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்வானா, வெளியில கண்டிப்பா உங்களால உயிர் வாழவே முடியாதுங்க, இங்க இருந்து நீங்க போயிட்டீங்கன்னா வெளியில எல்லாரும் கொத்து கொத்தா செத்து போயிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு நாளுமே இவ்வளோ செத்து போறாங்கன்னு கிடையாது, நிறைய பேர் செத்து போயிட்டு இருக்காங்க உணவு இல்லாம குளிர்னாலன்னு சொல்றா. இங்க பாரு பொண்ணு, நீ வந்து இங்க இருக்கிற எல்லாருமே வேலை செய்யறாங்க, நீயும் வேலை செய்யணும், கண்டிப்பா வேலை செய்யலன்னா உனக்கு எந்த ஒரு சாப்பாடுமே கிடையாதுன்ற மாதிரி ஒரு மாதிரி ரூல்டா பேசுவாங்க. சோ அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்வானா, நீங்க தான் எனக்கு இங்க இடம் கொடுத்தீங்களா, ஆக்சுவலி இங்க இருக்கிற ஒரு வீடு எனக்கு சொந்தமானது, ஏதோ நீங்க வெளியில நான் ஏதோ வெளியில அகதியா இருந்த மாதிரி என்ன கூட்டு வந்து நீங்க வளர்க்குற மாதிரி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி ரொம்ப கடுப்பா பேசிட்டு இருக்கா. அதுக்கு அந்த பொம்பளை என்ன பண்றானா, அவளுக்கு இங்க இருக்கிற விஷயம், இந்த பொண்ணு ஏன் வீட்டை விட்டு ஓடி போனா, இவங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் தெரியும் இல்லையா, சோ இங்கே இருக்கிற பொம்பளை இல்லையா, சோ அதனால அந்த பொண்ணு காயப்படுற மாதிரி இவ என்ன சொல்லிடுறானா, இது இந்த மாதிரி எல்லாம் பேசுற பத்தியா, இதனாலதான் உங்க அப்பா உன்ன சின்ன வயசுல விட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு பேசவும், இந்த புது பொண்ணு மூன் இருக்கா பாத்தீங்களா, அவ மனசு உடைஞ்சு ரொம்ப உடைஞ்சு போயிடுறா. அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா கத்தி விட்டுட்டு அங்க வந்து போயிடுறா. அப்படியே பின்னாடியே நம்ம ஹீரோயினும் ஓடி போவாங்க அவளை சமாதானப்படுத்துறதுக்காக. அப்போ அந்த பொண்ணு ஒரு கட்டத்துல போய் திரும்பி பார்த்து நம்ம ஹீரோயின் பின்னாடி வரத பார்த்து அவகிட்ட மனசு உடைஞ்சு எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. என்ன இடம் இது, ரொம்ப கேவலமா இருக்கு, ரொம்பவே மனிதாபிமானம் இல்லாத ஒரு இடமா இருக்கு, மேல பில்டிங் பிரசிடென்ட் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் இந்த பில்டிங் காரனே இல்ல, போய் சொல்லிதான் இங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல எல்லா உண்மையும் சொல்லி விட்டுறா. இதை நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு, என்ன பிரசிடென்ட் நம்ம பில்டிங்க்கு சேர்ந்தவன் கிடையாதா அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ அந்த தருணத்துல கீழ இருந்து யாரோ கத்துற மாதிரியான சவுண்ட் கேக்குது. யாராவது பிரசிடென்ட் கூப்பிடுங்கன்னு சொல்லியும் கத்திட்டு இருக்காங்க. அது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கிம் போய் பாக்குறான். அங்க போய் பாத்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒருத்தரை வெளியாட்கள் அவுட் சைடர்ஸ் இருப்பாங்களா, அவங்க கொடூரமான முறையில அவனை கொலை பண்ணி ஏதோ ஒன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இதை பார்த்த கிம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுறான். வெறி பிடிச்சு போய் என்ன பண்றானா, என் கூட 4 பேர் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பேரை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவையும் அதுல கூப்பிட்டுக்கிட்டு நேரா எங்க போறான்னு பார்த்தா அந்த கண்ணாடிக்காரனோட வீட்டுக்கு தான் போறாங்க. ஆக்சுவலி இவன் கேஸ் பண்ணிட்டான், வெளியாட்களை இவன் வளர்த்துட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த. கதவை தட்டிட்டு உள்ள போறாரு. உள்ள வந்து பார்த்தா யாருமே இல்ல. அந்த கண்ணாடிக்காரன் எல்லாருமே சேஃபா மறைச்சு வச்சுட்டான் போல இருக்கு. இருந்தாலும் இந்த பிரசிடென்ட் கிம் இருக்கான் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வில்லத்தனமா பேசிக்கிட்டு
ஒரு பெட்டு கடியில போயிட்டு அப்படியே பெட்டை தூக்கி பார்த்தா அங்க வெளியாட்கள் எல்லாம் பயத்துல கதறாங்க. அவங்களெல்லாம் ஒவ்வொருத்தரையா தேடி கண்டுபிடிச்சு வெளியில தரன்னு இழுத்துட்டு வராங்க. எல்லாருமே வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா யாருமே வந்து அவங்க பாவம் அவங்களை விடுங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்ல. இத்தனை நாள் இருந்தாங்க, எந்த பிரச்சனையும் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து அமைதியா இருக்கும்போது நம்ம ஹீரோ மட்டும் போயிட்டு என்ன பண்றீங்க கிம், என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு நம்ம கிம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை முறைச்சு பாத்துக்கிட்டு உன்னோட பொண்டாட்டி போய் கேளு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இந்த மாதிரி மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு முறைப்பான். இங்க இந்த மாதிரி பண்ணவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த கிம் பாத்தீங்கன்னா வெளியாட்கள் எல்லாம் வெளியே அடிச்சு துரத்திக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை தனியா கூட்டிட்டு வந்து பாவம் பாக்குற தன்மையில இங்க வேலைக்கே ஆகாது, நம்ம அந்த மாதிரியான உலகத்துல இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம், நீ இந்த மாதிரி பண்ணினா நம்மள வெளியே அமிச்சிருவாங்க, நம்மளும் போய் வெளியில போய் செத்து போலாமா, நம்மளே வெளியே அமிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கத்திக்கிட்டு இருக்கான். நீங்களும் அவங்கள மாதிரி மிருகமா மாறிட்டீங்க, இதெல்லாம் பண்றது அந்த பிரசிடென்ட் கிம் தான், அவன் தான் இதெல்லாம் உங்களை பண்ண வைக்கிறான். ஆக்சுவலி அவன் இந்த பில்டிங்கை சேர்ந்தவனே கிடையாது, உங்களுக்கு அது முதல்ல தெரியுமா? ஆனா நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்கற மாதிரியே இல்ல, ஏதோ கோவத்துல பேசுறான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டான். அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பார்த்தேன், நம்ம கிம் கிட்ட போயிட்டு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க, என் பொண்டாட்டி பண்ணது மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த கிம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவரா பண்றான். இதெல்லாம் நாளைக்கு காலைல மீட்டிங் நடக்கும்ல, அப்ப பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ விடாம அவனோட காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டே இருக்கான். சரி ஓகே, நீ இவ்வளவு கெஞ்சதுனால நான் உனக்கு ஒரு டாஸ்க் சொல்றேன், நான் எது சொன்னாலும் செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். கண்டிப்பா நான் என்ன வேணா செய்யறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா ஒவ்வொரு வீடா பூந்து போய் செக் பண்ணி இந்த மாதிரி யாரெல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக அடிச்சு புடிச்சு உள்ள போயிட்டு இருக்கான். உள்ள யாரெல்லாம் வெளியாட்கள் தங்கியிருக்காங்களோ அவங்களால தரதரன்னு நம்ம ஹீரோ தான் இப்ப இழுத்துட்டு வந்து வெளியில போட்டுக்கிட்டு இருக்கான். அவருக்குமே வந்து இந்த மாதிரி பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஆனா இப்போ அவனோட ஒய்ஃபை காப்பாத்தணும், அவளை வெளியில கூட்டிட்டு போயிட்டோம் அப்படின்னா அவ செத்து போயிடுவா, எங்களுக்கு வாழ்றதுக்கு வழியே இல்ல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த கிம் சொல்றத பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இந்த கிம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் மறைஞ்சிருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு தண்டனை கொடுக்கறாரு. அவங்களால வெளியில எல்லாம் அனுப்பாம உள்ளே வச்சு என்ன பண்றான்னா முட்டி போட வச்சு நாங்க இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்துறான். சோ இதையெல்லாம் பாத்துக்கிட்டு நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் இதெல்லாம் அவங்க சகிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது அந்த பில்டிங்கோட மேல இருந்து ஒரு ஆள் வந்து நின்னுட்டு இருக்கான். யாருன்னா இந்த கண்ணாடி போட்ட ஆள் தான். நீங்க எல்லாம் பாவீங்க, கண்டிப்பா இங்க இருக்கிற மீதி பேருக்கும் இதே நிலைமை தான் இன்னொரு நாள் கண்டிப்பா நடக்க போகுது, உங்க கூட எல்லாம் எனக்கு வாழ்றதுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழே விழுந்துடுறாரு, இறந்தும் போயிடுறாரு. எல்லாரும் குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த பணத்தை பாக்குறாங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியாயிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இறுதி மரியாதையெல்லாம் செலுத்துறாங்க. அந்த பணத்தை எரிச்சு என்னடா அது, யாருமே அவனை எதிர்த்து எதுவுமே கேள்வியே கேட்க மாட்டாங்களே, ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த நேரம் பார்த்தா ஒரு சின்ன அதிர்வு ஏற்படுது. அங்க இருக்கக்கூடிய இடிபாடுகளுக்கு நடுவுல அதை பொழந்துக்கிட்டு எங்க இருந்தோ தண்ணி அது பாட்டுக்கு கொட்டிட்டு இருக்கு. டக்குன்னு இந்த செத்து போன ஆள் பேட்டரியே மறந்து போயிட்டு அங்க அந்த தண்ணி வந்ததை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அதை மறந்து கூட போயிடுறாங்க. டக்குன்னு தண்ணி பாத்தீங்கன்னா அது பாட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு காரணமோ அந்த பிரசிடென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இதெல்லாம் சுத்தமா பிடிக்காத மாதிரி தான் நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த மூணு இருக்கா பாத்தீங்களா, அவங்க நின்னுட்டு தான் இருக்கா. அவளை பார்த்து ஒழுங்கா உண்மை என்னன்னு சொல்லு. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் அவளுக்கு ஒரு பார்சல் ஒண்ணு வருதுங்க. அது யாரோடதுன்னா பக்கத்து வீட்டு கிம்மோடது தான். அவரோட வீட்டுல இல்லாதனால இந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. சோ அந்த பார்சலை இப்ப கிம் கிட்ட கொடுக்கறதுக்காக அந்த பொண்ணு வந்திருக்கா. சோ நான் அவரை நல்லாவே பாத்திருக்கேன், அவர் தான் கிம், இவர் கிம்மே கிடையாது. இப்படி இவங்க ரெண்டு பேரும் நின்னு பேசிட்டு இருக்கிறத பாத்தீங்கன்னா இப்ப கிம்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா பிரசிடென்ட், அவன் வந்து பாத்துறான். அவன் மூஞ்சில இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் அப்படியே மாற ஆரம்பிக்குது. அப்போ அதுக்கப்புறம் ஒரு அவசர மீட்டிங் ஒண்ணு போடுறாங்க. அப்போ தண்ணி நமக்கு கிடைச்சாச்சு, ஆனா ஒரு வாரத்துக்கு கூட நம்ம கிட்ட இருக்கிற ஃபுட் பத்தாது, சோ கண்டிப்பா நம்ம சாப்பாடுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அப்படின்னு இந்த மேனேஜர் மேடம் தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒண்ணு வருது. இத பத்தி இவங்க பேசிட்டு இருக்கும்போது பிரசிடென்ட் நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் சொல்லிட்டு ஒரு 3-4 வாட்டி கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா அந்த பிரசிடென்ட் வந்து அந்த ஹீரோயின் கிட்ட அந்த மூணுங்கிற பொண்ணு பேசின விஷயத்தையே நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைக்கு போயிடுறான். இப்ப இவங்க கூப்பிடுறது கூட அவங்க காதுல கேட்கவே இல்ல. அப்போ இந்த லேடி பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் கூப்பிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி ஏன்னா நீங்க நாங்க எல்லாரும் உங்க கூட தான் பேசிட்டு இருக்கோம், நீங்க என்ன ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டா கத்திடுவா. அதுக்கு நம்ம கிம் பாத்தீங்கன்னா அந்த லேடியே பிடிச்சி திட்டி விட்டுறான். என்ன நீ எப்ப பாரு கத்திக்கிட்டே இருக்க, உடனே எனக்கு ஐடியா வரதுக்கு நான் என்ன மிஷினா அப்படின்ற மாதிரி கத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் இவங்க கிட்ட எல்லாம் கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்திலே காம் டவுன் ஆயிட்டு சரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதை படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க சீன் கட் பண்ணது. இந்த கிம் என்ன பண்றானா ஒரு மிகப்பெரிய டீமை கூப்பிட்டுக்கிட்டு ரொம்ப இவங்க இருக்கிற இடத்த விட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்க நிறைய ஃபுட் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு நாள் டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரான். அந்த இடமும் கொஞ்சம் ரொம்பவே சதஞ்சு போய் தான் காட்சி அளிக்குது. அந்த இடத்துல இடிபாடுகளுக்கு நடுவுல ஒரு சின்ன பொந்து ஒன்று இருக்கு. அந்த போர்டுல வந்து ஃபுட் கோர்ட்டுக்கு போகக்கூடிய வழி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போர்டு ஒன்று போட்டிருக்கு. அதை இவங்க பார்த்ததுமே கண்டிப்பா உள்ள ஃபுட் கோர்ட் இருக்கணும், அங்க ஃபுட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் இப்ப அந்த இடிபாடுக்குள்ள எல்லாம் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிம் வந்து நேரா நம்ம ஹீரோவை தான் திரும்பி பாக்குறான். சோ நம்ம ஹீரோ தான் ஒத்துக்கிட்டான் இல்லையா, நீங்க என்னையும் என்னோட ஒய்ஃபையும் மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்காக என்ன வேணா செய்யறேன்னு சொல்லி நம்ம கிம் ஒத்துந்திருப்பான் இல்லையா, நீங்க சொல்றத நான் கேட்பேன்னு சொல்லிட்டு. சோ நம்ம ஹீரோக்கு இப்ப வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ தாங்க உள்ள போறான்.
அங்க சீன் கட் பண்ணதும் இந்த நம்ம அபார்ட்மெண்ட் தான் காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோயினும் 3 ஒன்னு சேர்ந்துட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த கிம் வந்து நம்ம பில்டிங்கை சேர்ந்தவர் கிடையாதுன்னு நம்ம யார்கிட்டயா சொன்னோம்னா கண்டிப்பா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி விசுவாசமான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம கிமுக்கு. சோ நம்ம கிட்ட ப்ராப்பரான ப்ரூஃப் இருந்தாதான் இவங்களை நம்ப வைக்க முடியும்னு சொல்லிட்டு சோ அந்த ப்ரூஃப் ரெடி பண்றதுக்காக கிம்மோட வீட்டுக்குள்ள இவங்க யாருக்குமே தெரியாம போறாங்க. சைடுல இருக்கக்கூடிய ஒரு சவுத்தை உடைச்சுக்கிட்டு தான் வராங்க. வந்து தேடி பாக்குறாங்க. இந்த கிம்மோட ஐடென்டிபிகேஷன் ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும், அதை நம்ம ப்ரூஃபா காட்டலாம்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. பட் எந்த ஒரு ஐடி ப்ரூஃபுமே கிடையாது. கண்டிப்பா இது அவனோட வேலையா தான் இருக்கும், அவன் தான் எல்லாத்தையும் எடுத்து இங்க மறைச்சு வச்சிருப்பான் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. அவன் வந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல இவங்க தேடிட்டு இருக்கோமோ அப்படியே அங்க சீன் கட் பண்ணி இந்த சைடு பொந்துக்குள்ள நம்ம ஹீரோ போனோம் பாத்தீங்களா, ஃபுட் கோர்ட்டை தேடி. அங்க நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவங்க அங்க ஏகப்பட்ட கேஃபிடேரியா இருக்கிற இடத்தையும் நிறைய ஃபுட் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிடறாரு. நிறைய கயிறெல்லாம் கட்டி ஃபுட் எல்லாம் முன்புற இவன் இங்க இருந்து அனுப்புவான். அங்க இருந்து கயிறை பிடிச்சி முன்புறத்துல இருந்து அவங்க எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி அங்க சூழ்நிலை போயிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ப்ரூஃபை தேடிட்டு இருக்கா அந்த வீட்டுல. இவங்களுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடைக்கலங்க. ஆனா அந்த உண்மையான கிம் இருக்கான் பாத்தீங்கன்னா, அவனோட அம்மா அந்த இடத்துலதான் வயசானவங்க இருக்காங்க. அவங்களால பேசக்கூட முடியாதுங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கு. அந்த பாட்டி பாத்தீங்கன்னா இவங்களை பார்த்துட்டு ரொம்பவே முனகிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு சொல்லி அந்த பாட்டியை விசாரிச்சா அந்த பாட்டிக்கு இவன் சாப்பாடே கொடுத்துருக்க மாட்டான் போல. அதனால அப்பதான் இவன் அமைதியா இருப்பா, ரொம்ப டயர்ட்ல. சோ இவளால பேச முடியலன்னா இவ வந்து இப்படியே சாப்பாடு கொடுக்காம இவளையும் சாகடிச்சிடலாம், செத்துட்டான்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு சாப்பாடே கொடுத்துருக்க மாட்டான் போல. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பாட்டிக்கு பக்கத்துலயே வந்து ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அதை கை காமிச்சு இவங்க ஏதோ சொல்லுவாங்க. சோ அதனால இந்த ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீசர் பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா ஆக்சுவலி அதுக்குள்ள என்ன இருக்கும்னா கிம்ம அடிச்சே கொண்டுட்டான் பாத்தீங்களா. சோ அந்த பணத்தை அதுக்குள்ளதான் போட்டு வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் 3 பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அண்ட் அங்க கட் பண்ணி இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ஃபுட் தேடி போனவங்க நம்ம ஹீரோ கூட, அவங்களதான் காட்டுறாங்க. இவங்க கிட்ட செம்மையான ஃபுட் கிடைச்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட 1 மாசம் இல்ல 2 மாசத்துக்கான ஃபுட் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ இவங்க கையில முதுகுலன்னு சொல்லிட்டு நிறைய ஃபுட்ஸை எடுத்துட்டு இவங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு சின்னதா பின் ஒண்ணு கிடைக்குது, கோல்டன் பின் ஒண்ணு. சோ நம்ம ஹீரோ இப்படி அந்த பின்னை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஞாபகம் வந்து அந்த பின் எடுத்து இவனோட பாக்கெட்ல வைப்பான். அப்பன்னு பார்த்து யாரோ ஒருத்தங்க இவங்க மேல பொருள் ஒண்ணு தூக்கி வீசுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சரமாரியா இவங்க மேல வந்து ஒரு தாக்குதல் ஒண்ணு நடக்குது. ஆக்சுவலி இது யார் பண்றாங்கன்னா, இந்த இடத்த ஆக்குபை பண்ணி ஏதோ இடிபாடுல சிக்காம சில ரூம்ஸ் சில இடங்கள்லாம் இருக்கும்ல, சோ அதெல்லாம் ஆக்குபை பண்ணி சில பேர் இருப்பாங்க, அவங்க தான் அது. இதெல்லாம் வந்து அவங்களோட பொருட்கள், அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த பொருள், அவங்களோட இடத்துல இருந்து தானே இவங்க இப்ப எடுத்துட்டு போறாங்க. சோ அதனால அவங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தாக்குதல் நடந்ததுல இந்த இன்சார்ஜ் மேனேஜர் மேடம் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மேனேஜர் மேடமோட பையனும் இருப்பான் அவங்க கூட. அந்த பையனை இந்த இடத்துக்கு சொந்தமானவங்க போட்டு எரிச்சு விட்டுறாங்க. சோ அவன் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கான். ஆனாலுமே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஓடி போயிட்டு அவன் மேல இருக்க அந்த நெருப்பை அணைச்சு அவனை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 மாசத்துக்கான தேவையான பொருளை எடுத்தாங்க. ஆனா இவங்களால ஒரு பொருளை கூட எடுத்துட்டு போக முடியாத அளவுக்கு அங்க சின்னதா ஒரு போரே நடந்து போச்சு. அதுக்கப்புறம் இவங்க பயந்து போய் பின்வாங்குற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டுருது. அந்த எரிஞ்சு போன பையனை இந்த ஹீரோ தான் வந்து தூக்கி தோல் மேல போட்டுக்கிட்டு அவங்க இருக்கிற இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க அந்த இடத்துக்கு வந்ததே அந்த பணத்தை பார்த்து அந்த மேனேஜர் மேடம் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க எல்லாருமே வந்து அந்த பையன் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்துல இருக்காங்க. ஆனா இந்த கிம் பாத்தீங்கன்னா அவன் வாங்க எல்லாரும் வாங்க, அவங்க நம்மள அட்டாக் பண்ணிட்டாங்க, அவங்களை எப்படியாவது நம்ம தாக்கி ஆகணும்னு சொல்லிட்டு கிம் எல்லாரையும் கேதர் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த லேடி கடுப்பாகி என்ன பண்றானா, என் பையனை கூட்டிட்டு போயிட்டு அநியாயமா சாகடிச்சிட்டு அவனை போட்டு அடிச்சு கத்தி அழுதுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தாங்க இந்த வில்லனோட சுயரூபமே வெளியில வருது. இப்ப காட்டுறான் அவன் யாருன்னு சொல்லிட்டு. பல்லாருன்னா அந்த பொம்பளை ஒரு அரைஞ்சிட்டு, ஏன் நான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கும்போது உனக்கு கஷ்டம் தெரியலையா, இப்போ உன்னோட பையனுக்கு மட்டும் ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்ப இவ்வளவு கத்துற, இங்க யாருக்கு என்ன ஆனாலும் சரி நான் சொல்றதுதான் இங்க நடக்கணும், நான் தான் பிரசிடென்ட் அப்படின்னு ரொம்ப ஓவரா கத்திட்டு இருக்கான். அப்போ ஒரு குரல், பயங்கர கெத்தா ஒரு குரலுங்க. அது யாருதுன்னா நம்ம ஹீரோயினோடது தான். யாரா இங்க பிரசிடென்ட், நீ தான் பிரசிடென்டா, நீ இந்த பில்டிங்கோட ஆளே கிடையாது அப்படி இப்படின்னு இவ சொல்லவும், ஒரு சில பேர் இந்த பிரசிடென்ட்டுக்கு தோதா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து யார் மணி பிரசிடென்ட் கேள்வி கேட்கிற, பிரசிடென்ட் எதிர்த்து பேசிட்டு இருக்க, எல்லாரும் இந்த மாதிரி கத்தவும் நம்ம ஹீரோயின் கிட்ட தான் இப்ப ப்ரூஃப் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஐஸ் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து அவ என்ன பண்றான்னா எல்லாரும் முன்னாடியுமே, இங்க பாரு இதுல இருக்கிறது தான் உண்மையான, உன்னோட ரூல்ல ஒரு ரூல் இருக்குல்ல, இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தக்காரங்க யாரோ அவங்க மட்டும் தானே இருக்கணும் நீ சொன்ன, ஆக்சுவலி இந்த ஐஸ் பாக்ஸ்குள்ள செத்து போய் கிடக்கிறாரு பாத்தீங்கன்னா அவர் தான் உண்மையான கிம், அவருக்கு தான் அந்த பில்டிங் சொந்தம். சோ நீ இந்த பில்டிங்கை சேர்ந்தவன் கிடையாது, இப்ப நீயும் ஒரு அவுட் சைடர் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த பணத்தை ப்ரூஃபா பார்த்த உடனே மக்கள் எல்லாருமே வந்து கிம் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிலர் கிம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, அப்படியே துரத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. இதனால அவனால ஏத்துக்கவே முடியல. அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் இது என்னோட வீடு தான், உங்களுக்காக நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன், என்னெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள எதிர்த்து நிக்கிறான். பட் யாருமே இவன் பேசுறத கேட்கவும் மாட்டாங்க, அவனை அடிச்சு துரத்திட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து கடுப்பான இந்த கிம் பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் இவதான் சொல்லிட்டு அந்த மூணு பொண்ணு, புதுசா அந்த பொண்ணு இருக்க பாருங்க, அவளை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு ஒரு பெரிய பள்ளத்துல புடிச்சு தள்ளி விட்டுறான். அந்த பொண்ணையே சாகடிச்சு விட்டுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இது நாள் வரைக்கும் பொறுமையா இருந்த நம்ம ஹீரோவை கையில கன்னை எடுத்துக்கிட்டு நீலாம் உயிரோடவே இருக்க கூடாதுன்னு சொல்லி சுடலான்னு வரும்போது நம்ம ஹீரோ
ஹீரோவால அவனை சுடவே முடியல. அப்படியே தயங்கி போய் நின்னுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அதிர்வுங்க. என்னன்னு பார்த்தா நிலநடுக்கம் தான் ஃபர்ஸ்ட் வருதுன்னு சொல்லி எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா அங்க வந்துட்டு இருக்கிறத ஒட்டுமொத்த அவுட் சைடர்ஸும் ஒன்னா சேர்ந்து அங்க வந்திருக்காங்க. நீங்க என்னடா எங்களை வெளியே தள்ளுறது, இங்க நடக்கிற பிரச்சனை தெரியாம அவங்க ஒரு பக்கம் படையா திரண்டு வந்து இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பொருள்லாம் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்றானா, டக்குன்னு நம்ம ஒரு சேஃபான இடத்துக்கு போயாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். இந்த நேரத்துல நம்ம கிம் பாத்தீங்கன்னா இது என்னோட வீடு, யாரும் உள்ள வராதீங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. இவன் ஒருத்தன் தான் இருக்கான். ஆனா வெளியாட்கள் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இருக்காங்க. இந்த கலவரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ரூம்குள்ள போயிடுறாங்க. ஆனா இவங்களை தொடர்ந்து ஒரு வெளியாட்கள் ஒரு 2-3 பேர் வந்து நம்ம ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனை கத்தியாலம் வேற குத்திடுறாங்க. இதெல்லாம் பார்த்து பொறுமை எழுந்த நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்களும் எதிர்த்து தாக்க பாக்குறாங்க. ஹீட்டர் மூலமா அவங்கள வச்சு தாக்குறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்க வந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த கிம்ம தாங்க கட்டுறாங்க. அவனை வந்து பயங்கரமா அங்க அவுட் சைடர்ஸ் வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் அடிச்சு நவுத்திட்டு அவங்க அந்த பில்டிங் குள்ள போயிட்டு அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கிம் பயங்கரமா அடி வாங்கினா பாத்தீங்களா. சோ அவன் என்ன பண்றானா, அவ்வளவு சண்டையிலுமே அவ்வளவு அடிபட்டுமே அவன் நேரா அவனோட ரூமுக்கு போயிட்டு அவனோட பெட்ரூம்ல போயிட்டு தொப்புன்னு விழுந்து இறந்து போயிடுறான். சோ அண்ட் அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் கட்டுறாங்க. அவங்க ரொம்ப தூரம் அந்த இடத்த விட்டு வெளியில வந்து ஒரு சேஃபான இடத்த கண்டுபிடிச்சு அங்க படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான எமோஷனல் சீன் நடக்குதுங்க. என்னன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபுட் எடுக்க போன இடத்துல ஒரு கிளிப் ஒன்று கண்டுபிடிச்சு எடுத்து வந்திருப்பாங்கல்ல நம்ம ஹீரோயின்காக, அதை எடுத்து அவளுக்காக கொடுக்குறான். அதை எடுத்து நம்ம ஹீரோயின் தலையில மாட்டிக்கிறாங்க. என்னால உன்னை கடைசி வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறான். இங்க பாருங்க, நம்ம சேஃபா இருக்கிறது முக்கியம் தான். ஆனா நம்ம இன்னும் மனுஷங்களா வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிறது தாங்க முக்கியமான ஒரு விஷயம். அது கண்டிப்பா அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தா நம்ம மனுஷங்களா வாழவே முடியாது. அண்ட் அதுக்கப்புறம் 2 பேருமே அந்த குளிர்லயே அங்கேயே படுத்து தூங்கிடுறாங்க. அண்ட் அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம உலகத்துல சூரிய ஒளி படுதுங்க. இந்த இடிபாடுகள்னால நடந்த புகை மூட்டம், நெருப்பு இதுலெல்லாம் மாட்டி புகை இருந்ததுனால இத்தனை நாளா அங்க வெயிலே அடிக்காம இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெயில் அடிக்கிறதுனால நம்ம ஹீரோயின் முகத்து மேல அந்த வெயில் பட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏங்க எந்திருங்க, நம்ம உலகத்துல இருந்த குளிர் ஃபுல்லா போயிருச்சு, இப்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு, நம்ம சர்வைவ் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அங்க நம்ம ஹீரோ இறந்து போயிட்டாரு. எப்படி அவர் இறந்து போனார்னா, அந்த கத்தி குத்துனால அவருக்கு நிறைய ரத்தம் போயிருக்கு. இவங்க கிட்ட அவர் சரி பண்றதுக்கான சப்ளைஸ் எதுவுமே கிடையாது. சோ அதனால அவர் இறந்தே போயிட்டாரு. அண்ட் அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கல்லெல்லாம் வச்சு அடிக்கி அவனை அடக்கம் பண்ணிடுறா. அப்போ அந்த வழியா போயிட்டு இருந்த சில பெண்கள் பாத்தீங்கன்னா அந்த நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, நீங்க தனியா இருக்கீங்களா, உங்களுக்கு தங்க இடம் இல்லையா அப்படி அவங்க கேட்டதுக்கு அப்புறம் ஒரு ரிச்சான ஒரு ஹவுஸ காட்டுறாங்க. ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்குங்க. ஆனா ஒரு ட்விஸ்ட்டுங்க, ஆனா அது ஒரு சாஞ்ச நிலைமையில இருக்கு. அந்த பில்டிங்கே வந்து ஒரு சைடு வேஸா வந்து விழுந்து கிடக்குது. அதுக்குள்ள நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்த அந்த லேடிஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு சாப்பாடெல்லாம் வேற கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டே, அவங்க கொடுத்த ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டே ஒரு விஷயத்தை யோசிக்கிறா. நம்ம அந்த பில்டிங்குள்ள இருந்த வரைக்கும் அங்க இருந்தவங்க எல்லாம், வெளியே இருக்கிறவங்க எல்லாம் வந்து கெட்டவங்களா நம்ம கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா வெளியில இருக்கிறவங்க தான் உண்மையாலுமே மனுஷத்தன்மை உள்ளவங்களா இருக்காங்க. ஆனாலுமே இவங்களுக்கு முழுமையா அவங்க மேல நம்பிக்கையே இல்லாம ஒரு சந்தேகத்தோடவே நான் இங்க தங்கிக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, அதுக்கு என்னங்க, நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க எங்க வீட்லயே தங்கிக்கலாம், நீங்க இந்த இடத்துல தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னதான் இப்படி கெட்டவங்க நிறைய பேர் இருந்தாலும் ஒரு சில நல்லவங்களும் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் அப்படியே ஜூம் அவுட் பண்ணி இந்த இடிபாடுகள் எல்லாம் சிக்கி இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வாழ்றத காமிச்சு அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்ல நான் சொன்ன மாதிரி இந்த படம் பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா போதுங்க. சோ இதே மாதிரியான அடுத்த படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye bye. Thank you.